ரத்த சோகை இருக்கு, எப்ப நான் டாக்டர் கிட்ட போனாலும் உனக்கு ரத்தமே இல்லமா அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படின்னா, இந்த ஒரு சிம்பிளான 5 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. எந்த மாத்திரையும் சாப்பிட வேணாம், வீட்லயே ரத்தத்தை ஏத்துவோம். வாரத்துக்கு ஒரு நாளாவது சுவரொட்டி இருக்கு இல்லையா, அது ஒண்ணு முழுசா சாப்பிட்டு முடிங்க. 2வது வாரத்துக்கு 2 நாளாவது ஏபிசி ஜூஸ் அப்படின்னா பீட்ரூட் பொரியல் சாப்பிடுங்க. 3வது வாரத்துக்கு 3 நாளாவது முருங்கைக்கீரை பொரியல் வகைகள்ல ஆட் பண்ணிக்கோங்க. 4வது வாரத்துக்கு 4 நாளாவது முளைக்கட்டின பயிர் வந்துட்டு அடிக்கடி எடுத்துக்கோங்க. அப்புறம் வாரத்துக்கு 5 நாளாவது புரத சத்து உங்களோட உணவுல நீங்க ஆட் பண்ணிக்கணும். 5வது விஷயம் முடிஞ்சா, 6வது விஷயம் ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ணுங்க. நம்ம நல்ல உணவுகள்லாம் இந்த உடம்புக்குள்ள போட்டுட்டோம், வண்டி ஆன் பண்ணணும், வண்டி ஓடணும் கரெக்டா, அப்பதானே வண்டிக்கு அழகு, என்ஜின்குள்ளலாம் பெட்ரோல் போகும். அதே மாதிரி இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க சாப்பிட்டுட்டு வீட்லயே உட்காந்துட்டு இருந்தா ஒரு யூஸும் இல்லை. அதனால எந்திரிச்சு அட்லீஸ்ட் ஸ்டார்ட் வித் வாக்கிங். ஒரு 45 மினிட்ஸ் நடங்க. 3 மாசம் கழிச்சு சூப்பரா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரே இடத்துல உட்காரக்கூடாது, ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. இதையெல்லாம் ஒரு 3 to 4 மாசம் பண்ணிட்டு போய் உங்களோட கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் எடுத்து பாருங்க. டிஃபரன்ஸ் இல்லைன்னா என்ன கேளுங்க.